புதுக்கோட்டையில் நடந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய அரசு தமிழுக்கு எதிரானது என ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் IAS IPS தேர்வுகளை தமிழில் எழுதலாம் என முதல் முறையாக மோடி அரசு தான் அறிமுகம் செய்தது என்றும், மோடி ஆட்சியில்தான் ரயில் நிலையங்களில் தமிழில் அறிவிப்பு செய்யப்படுகிறது என்றும் கூறிய அவர், திருக்குறளை 13 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் மோடி. மேலும் பிஜி தீவில் தமிழ் கற்றுக்கொள்ள தேவையான வசதிகளை பாஜக அரசு ஏற்படுத்தி கொடுத்து வருகிறது. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தமிழை அருங்காட்சியகத்தில் வைத்து இருந்தனர். ஆனால் மோடி பார்லிமெண்டில் வைத்து அழகு பார்க்கிறார். மேலும் துணை ஜனாதிபதியாக தமிழரான CP ராதாகிருஷ்ணனை பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் பிரதமர் மோடி என அமித்ஷா பேசினார். 1998 में 7 एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், NDA அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது NDA அரசாங்கம் IAS IPS தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. तमिलनाडु के रेलवे स्टेशनों पर तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया. நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள்தான் செய்திருக்கின்றார். बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की. வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். महान ग्रंथ तिरुकुरल का भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया. நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई. நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்து கொடுத்திருக்கின்றது. और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस DMK ने एक म्यूजियम में रखा था. नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया. மாபெரும் மகத்தான செங்கோலினை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். अभी अभी भारत के उपराष्ट्रपति पद पर हमारे श्रीमान राधाकृष्णन जी को चुनकर लाने का काम भी बीजेपी और नरेंद्र मोदी जी ने किया. நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக தமிழரான CP ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்.